மழை தண்ணியும் இல்லை, விவசாயமும் இல்லை, விலைவாசி வேற ஏறிக்கிட்டே போகுது. ஐயா, இந்த வெண்ணிலா கபடி குழு கோச்சரை பார்க்கணும். எங்கேயா இருப்பாரு? அதுவும் அந்த மணி புரோட்டா கடை இருக்குல்ல, அங்கே போய் கேளுங்க, சொல்லுங்க. வாங்க. பாத்துங்க, படாத இடத்துல பற்ற போகுது. ஒண்ணுக்கு 2 பிள்ளையாகி போச்சு. இனி பட்டானா படாட்டானா பாத்துங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. அவனுக்கு அவன் பிரச்சனை, இவளுக்கு இவ பிரச்சனை. சோபா, இந்த புரோட்டாவை போட்டு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுறா சாமி. ஒரு மணி நேரத்துக்கு தாங்கும். அண்ணா, என்னப்பா? நான் திருநெல்வேலி பக்கம் தென்காசிலேருந்து வரேன். எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நம்ம ஹோட்டலில் பரோட்டா உண்டு. அது இல்லைண்ணே, நான் வெண்ணிலா கபடி குழு கோச்சரை பார்க்கணும். எங்கே இருப்பாரு? வெண்ணிலா கபடி குழு கோச்சா? யார், நம்ம சவடமுத்து சாரா? ஆமாங்க. நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க? திருநெல்வேலி பக்கம் தென்காசிங்க. திருநெல்வேலி. நீங்கள் அவர் சொந்தக்காரா? அவர் இப்போ இங்கேயே தம்பி. அவர் பக்கத்து ஒரு ஆயக்குடியில் ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியார வேலை செய்கிறாரு. ஸ்கூலா? நான் இந்த ஊருக்கு புதுசு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் எங்கன்னு காட்ட சொல்கிறீங்களா? நீங்கள் உட்காருங்க, சாப்பிட்டு நானே வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணா, நான் வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ். அத்தா மகமாயி, அப்பா காலம்பூர் அந்த புரோட்டா என்னை விட்டு போயிடக்கூடாது. மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறோம். நீ எப்போ சாப்பிட்றது, நம்ம எப்போ கிளம்புறது? நம்மளே போட்டு நம்மளே சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. தம்பி போகலாம் தம்பி. சாப்பிட்டுங்கண்ணே. சாப்பிட்டேன்ப்பா. அண்ணே, எனக்காக பாதியில் எந்திரிக்க வேணாம். நான் யாருக்கும் பாதியில் எந்திரிக்க மாட்டேன். சாப்பிட்டேன்ப்பா, பாருங்க கிளியராக இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. வேணா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் திருப்பி போட்டு சாப்பிட்டு காட்டுறேன். ஐயோ வேணாங்க. வேணாமா? நம்ம கிளம்பலாம். சரி. வேலைக்காரனே இப்படி சாப்பிட்டானா இப்போ ஓனர் நிலைமை என்ன ஆகும்? இங்கே வேலைக்காரன் நான் தான், ஓனரும் நான் தான். தம்பி, கடை வச்சிருக்கிறது எனக்காகத்தான். வெளியில் போய் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகலை. போகலாமா தம்பி? வாங்க. ஏங்க, கடைக்கு யாரா வந்தா? என்னை தவிர யாரும் வர மாட்டாங்க. திரும்பவும் நான் தான் வரணும். வாங்க. அப்படியா? கொஞ்சம் இருக்கா? என்னடா இது? சேலையை மாத்தி கட்டிட்டாங்க மாப்பிள. கொஞ்சம் வில்லங்கமாயி போச்சு. போட்டேன்டா. அதுக்காக போதைப்பட்ட உனக்கு பசு மாடு எது, எரும மாடு எதுன்னு வித்தியாசம் தெரியாது. தம்பி தம்பி தடுங்க, தம்பி தடுங்க, தம்பி தடுங்க, தடுங்க. அட மறையா. இருங்கம்மா. நீ இல்ல வடங்க. அட விடுங்க. அத ஒண்ணு அவளை போங்க. தப்பு. மன்னிச்சிருக்க, வீட்டுக்கு ஒருவர் போங்க. வீட்டுக்கு வாடி வச்சுக்கிறேன். உன்னை பொறி போட்டறேன். ஏன் இடுப்புலயா கைய வைக்கிறேன்? எங்கடாவே இன்னைக்கு அவனை கொல்லாம விடக்கூடாது. காலம்பூரா அந்த பொம்பளை அடி வாங்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்றது? ஏன்டா நீ அடிக்கிற? வந்த தம்பியை கூட்டிட்டு போய் நம்ம சவடமுத்து சர்க்கிள் ஆயக்குடியில அந்த ஊருக்கு பஸ் ஏற்றி விடு. அவரை பார்க்கணுமா? அப்படியா? ஆமா, அவரை என்ன விஷயமா பார்க்கணும்? அந்த நொன்ன விஷயம்ல போறப்ப சொல்லுவாரு. அது இன்னும் போல, நம்ம இந்த பக்கமா போயிருவோம். பார்த்து கூட்டிட்டு போடா. நேற்று யாரெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு வரல? தொகை சார், தென்காசியில இருந்து சரவணன் ஒருத்தர் உங்களை தேடி வந்திருக்காரு சார். யாருன்னு தெரியலையே. சரி, வர சொல்லுங்க. சரிங்க சார். சார். சரி. சொல்லுப்பா. சார், நான் வெண்ணிலா கபடி குழு டீமில் சேரணும் சார். அந்த டீமெல்லாம் கலைஞ்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால தான் எங்கள் ஸ்கூலில் சேர்ந்து பசங்களுக்கு கபடி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது சரி, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கே, என்ன அப்படி தெரியும்? சார், நீங்கள் மில் டீம் கோச்சாக இருந்து அங்கேருந்து பிரச்சனையே வெளில வந்தீங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி குழு டீமுக்கு கோச்சாகி அவங்கள மதுரை மேட்ச்சில் ஜெயிக்க வச்ச வரைக்கும் எனக்கு தெரியும் சார். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. சரி, உனக்கு இப்போ நான் என்ன உதவி பண்ணணும்? உங்ககிட்ட நான் கபடி கற்றுக்கணும் சார். கபடி கற்றுக்கிறேன்னா அவ்வளோ ஈஸின்னு நினச்சியா? அதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? கபடி விளையாடுறதுக்கு தமிழ்ன்ற ஒரு தகுதி போதாதா சார்? நல்லா பேசுகிறல. வந்ததுக்கு போய் முருகனை கும்பிட்டுட்டு ஊருக்கு போய் ஒழுங்கா ஒரு வழியை பாரு சார். போல போ. ஏய், நல்லா ஸ்பெட் பண்ணல. கமான் கமான், கேட் அப்.